பேங்க் ஸ்டேட்மெண்ட் காப்பி, மனோஜ்க்கு ஏன் அக்கௌண்ட்ல இருந்து 30 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான காப்பி. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, வீட்டையே கோர்ட்டா மாத்திட்டு இருக்காரு முத்து. டைனிங் டேபிள் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அதை குற்றவாளி கூண்டு மாதிரி ரெடி பண்ணி மனோஜை வந்து அது உள்ள போய் நிக்க சொல்றாரு. அதுக்கு மனோஜ் வந்து, நீ பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, நான் எதுக்கு அங்க போய் நிக்கணும் அப்படின்னு நிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ரோஹிணியும் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, இருங்க பார்லரமா, ஒரே ஒரு கூண்டு தானே இருக்கு, ஒருத்தரா விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முத்து வந்து அவங்க அப்பாக்காக வாதாட போற லாயர், குற்றவாளி வந்து மனோஜ். உள்ள போய் நில்லு அப்படின்னு புடிச்சு தள்ளி விடுறாரு முத்து. அதுக்கப்புறம் லாயர் பேச ஆரம்பிக்கிற மாதிரியே ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா கஷ்டப்பட்டு 35 வருஷமா சேர்த்து வச்சு சம்பாரிச்ச 27 லட்சத்தை எடுத்துட்டு ஓடி போக நினைச்சான். ஆனா அவனையே ஏமாத்திட்டு ஒரு பொண்ணு அந்த காசை எல்லாத்தையும் எடுத்துட்டு கனடா போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரவி கேக்குறாரு, இதெல்லாம் தெரிஞ்ச கதை தாண்டா அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, இது வரைக்கும் தெரிஞ்ச கதை, இதுக்கு மேல சொல்ல போறதுதான் புது கதை அப்படின்னு சொல்றாரு. மனோஜும் ரோஹிணியும் முழிக்கிறாங்க, எங்க மாட்டிக்க போறோமோ அப்படின்னு. முத்து சொல்றாரு, மனோஜ் வந்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, அந்த பொண்ணு வந்து 27 லட்சம் ரூபாயும் எடுத்துட்டு போயிருச்சு, திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னான். ஆனா உண்மை அது இல்ல. ரவி என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் வந்து, இவன் இப்படிதான்டா ஏதோ ஒண்ணு வளரிட்டே இருப்பான், எனக்கு டைம் ஆகுது, நான் ஷோரூம் போறேன் அப்படின்னு மனோஜ் கிளம்ப போறாரு. அப்ப முத்து வந்து ரவியும் கூட்டு சேர்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து மனோஜ கூண்டுலயே இருக்கிற மாதிரி பண்றாங்க. அப்போ முத்துவோட அப்பா வந்து, டே முத்து என்ன சொல்ல வர, என்னன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, ஜீவான்ற பொண்ணு இவனை ஏமாத்தி கனடா போனதெல்லாம் உண்மைதான்ப்பா, அதுல எல்லாம் இவன் பொய் சொல்லல, ஆனா அந்த பணம் இன்னும் வரவே இல்ல அப்படின்னு சொன்னதுதான் பொய். அப்படி சொன்னதும் மனோஜ் முழிக்கிறாரு, என்ன ஆக போதோ அப்படின்னு. அப்போ ரவி தான் கேக்குறாரு, டே பணம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, அது வந்து மாச கணக்காதுடா அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணி அடுத்தது என்ன பொய் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த 27 லட்சம் ரூபாய் பணத்துக்கு வட்டியும் முதலுமா 30 லட்சமா நம்ம தொழிலதிபர் எப்பயோ வாங்கிட்டாரு அப்படின்னு முத்து சொல்றாரு. பணம் வந்துருச்சா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, இது மட்டும் இல்லப்பா, நான் சொன்னேன்ல இந்த கேஸ்ல 2 அக்யூஸ்ட் அப்படின்னு, அதுல 2வது அக்யூஸ்டே நம்ம பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்துதான் அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. மனோஜ் வந்து ஏதாவது சமாளிக்கணும்னு, என்ன புதுசா கதை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு முத்து சொல்றாரு, அதெல்லாம் பழைய கதை தான். அவங்க அப்பா அப்பயும் கேக்குறாரு, மனோஜ் பணம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லப்பா, இவன் ஏதோ வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ரோஹிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. முத்து, நீங்க எதுக்கு இப்ப ஏதேதோ பொய் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மனோஜ ஏதாவது சொல்லி இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கு விஜயாவும் சொல்றாங்க, ஆமாமா, சின்ன வயசுல இருந்தே மனோஜ பார்த்தா இவனுக்கு பொறாம அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, பொறாம தான், இவன் அளவுக்கு என்னால ஏமாத்த முடியல அப்படின்றதுக்காக தான் பொறாம. அப்ப ரவி கேக்குறாரு, முத்து நீ சீரியஸா பேசுறியா இல்ல விளையாடிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டதுக்கு முத்து சொல்றாரு, டே விளையாடினதே இவங்க 2 பேரு தான்டா. அப்போ மனோஜ் சொல்றாரு, நானே பணம் போச்சுன்ற கவலையில இருக்கு, நீ இல்லாத பழி எல்லாத்தையும் என் மேல போட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ முத்து சொல்றாரு, பரவாயில்லடா, நல்லா நடிக்கிற, மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் நல்லா ஆக்டிங் கொடுக்கற அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரோஹிணி மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிறாங்க, எப்படியும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டான், ஆனா ப்ரூவ் பண்றதுக்கு இவனுக்கு சாட்சி இருக்காது, அதனால எப்படியாவது சமாளிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆன்டி இவர் ஓவரா பேசாரு, இவ வேணும்னே அக்யூஸ் பண்ற மாதிரியே எங்களை பேசுறாரு. அதுக்கு மீனா சொல்றாங்க, இவர் காரணம் இல்லாம எதுவும் பேச மாட்டாருங்க, நாங்க பணத்தை வாங்கினது இவர் பார்த்தாரா அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்றாரு, நான் பாக்கலதான், ஆனா நீங்க வாங்கினப்போ நானும் அங்கதான் இருந்தேன், சாட்சி கையெழுத்து போட்டதும் நான் தான் அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே ஜீவா கிட்ட இருந்து 30 லட்சத்தை 4-5 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப விஜயா கேக்குறாங்க, என்னடா சொல்றான் இவன் அப்படின்னு கேட்டதுக்கு மனோஜ் சொல்றாரு, அவன் குடிச்சிட்டு வந்து வேற ஏதோ வளரிட்டு இருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ முத்து சொல்றாரு, நான் குடிச்சிட்டு வந்திருந்தா நான் கேக்குற விதமே வேற மாதிரி இருந்திருக்கும்டா அப்படின்னு. ரோஹிணி சொல்றாங்க, உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்காதீங்க போதும் முத்து அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பணத்தை வாங்கினதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு கேட்டதும் முத்து வந்து, இது பாயிண்ட் சூப்பர் அப்படின்னு கை தட்டுறாரு. சாட்சி இருக்கு அப்படின்னு சொன்னதும் மனோஜ் வந்து ரொம்பவே பதட்டமா இருக்காரு. அப்ப முத்து சொல்றாரு, ஜட்ஜம்மா சாட்சி வர சொல்லாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, டேய் என்னடா சாட்சி வர சொல்லுடா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்ப முத்து சொல்றாரு, பார்லருமா, நான் ஒண்ணு காசு கொடுத்தெல்லாம் ஆளை கூட்டிட்டு வரல, உங்களுக்கு காசு கொடுத்த ஆளையே கூட்டிட்டு வந்திருக்கேன், ஜீவா வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப ரோஹிணியும் மனோஜும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஜீவா வந்து உள்ள வராங்க. இப்போ மனோஜ் பாத்துட்டு மிரண்டு போய் நிக்கிறாரு. ஐயோ போச்சு அப்படின்னு மனோஜ் நினைச்சுக்கிறாரு. இப்போ ஜீவா பேச ஆரம்பிக்கிறாங்க, உங்க பையனை லவ் பண்ண பொண்ணு நான் தான், 1 வருஷமா லிவிங் டுகெதர்ல இருந்ததும் நான் தான்,
அப்போ விஜயா கேக்குறாங்க, அப்போ எங்க பணத்தெல்லாம் ஏமாத்திட்டு போனது நீதானா அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க வந்து சாரி கேக்குறாங்க. நான் எடுத்துட்டு போனது தப்பு தான், ஆனா சாரி அப்படின்னு கேக்குறாங்க. நான் பண்ணது தப்பு தான், ஆனா நான் ஒன்னும் அப்பாவி ஏமாத்திட்டு ஓடி போல, தான் சொந்த குடும்பத்தையே ஏமாத்திட்டு ஓடி போக நினைச்ச ஒருத்தங்கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மீனா சொல்றாங்க, கல்யாணத்துக்கு கூட இவங்க வந்திருந்தாங்க, மனோஜ் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் எடுத்துட்டு போனேன் அப்படின்றதுக்கு எனக்கு நிறைய ரீசன் இருக்கு, ஆனா அது எது சொன்னாலும் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொன்னதுக்கு விஜயா சொல்றாங்க, என் பையன் அப்பாவி, அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டு போயிருக்க அப்படின்னு கேட்டதுக்கு இவன் அப்பாவின்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா சொல்றாங்க, உன்கிட்ட எல்லாம் பேசுறதே வேஸ்ட், ரவி போலீஸ்க்கு போன் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜீவா கேக்குறாங்க, எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்றீங்க? விஜயா வந்து என் பையன் கிட்ட இருந்து 27 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு ஓடி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஜீவா சொல்றாங்க, நான் எடுத்துட்டு போனது என்னமோ உண்மைதான், ஆனா அந்த பணத்தை நான் எப்பயோ திருப்பி கொடுத்துட்டேன். ரோஹிணியும் மனோஜும் வாயே திறக்காம நின்னுட்டு இருக்காங்க. கொடுத்துட்டியா அப்படின்னு அவங்க அப்பா கேட்டதுக்கு, ஆமாங்க நான் 30 லட்சமா கொடுத்துருக்கேன், 27 லட்சம் ரூபாய்க்கு 3 லட்சம் ரூபாய் வட்டி போட்டு 30 லட்சமா கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பயும் உங்க அப்பா மனோஜை பார்த்து கேக்குறாரு, இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லப்பா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அப்போ விஜயா வந்து ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க, இந்த பொண்ணு சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஜீவா அதுக்கு முன்னாடியே பதில் சொல்றாங்க, பணத்தை என்கிட்ட இருந்து வாங்கும் போது இவங்களும் தான் கூட இருந்தாங்க, இது இல்லாம 3 லட்சம் ரூபாய் வட்டியோட கேட்டதும் இவங்க தான். அப்போ மனோஜ் சொல்றாரு, இல்லப்பா இவன் பொய் சொல்றாப்பா அப்படின்னு சொன்னதுக்கு ஜீவா சொல்றாங்க, எது நான் பொய் சொல்றேனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல செட்டில்மெண்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக எழுதி சைன் போட்ட பேப்பர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமும் என் அக்கௌண்ட்ல இருந்து மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் இதுல இருக்கு அப்படின்னு அதுவும் கொடுக்கறாங்க. ரவியும் ஸ்ருதியும் வாங்கி பார்த்துட்டு ஆமா கரெக்டா தான் சொல்றாங்க, இதுல அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது முத்து சொல்றாங்க, பார்லரம்மா வீட்ல இருந்து வந்துதான் இவன் கடை ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னதும் பொய், இந்த பணத்துல தான் இவன் ஷோரூமே ஆரம்பிச்சிருக்கான், அதாவது அப்பாவோட பணத்துல தான் ஆரம்பிச்சிருக்கான். அப்ப ரோஹிணி வந்து அவங்க மட்டும் தப்பிச்சுக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்கு வந்து ஆண்டி எனக்கு இது எதுவுமே தெரியாது ஆண்டி அப்படின்னு சொல்றதுக்கு வந்தாங்க. அப்ப ஜீவா வந்து இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா நான் இவங்க பார்லருக்கு போனப்பதான் இவங்க என்ன பிளாக் பண்ணி போலீஸ வர என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. உண்மையை சொல்ல போனா மனோஜால என்கிட்ட இருந்து பணத்தையே வாங்கியிருக்கவே முடியாது, அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் டேலண்டே இல்ல, இருந்தாலும் அப்ப இருந்த சுச்சுவேஷன்ல நான் பணத்தை எடுத்துட்டு போயிட்டேன், நான் பண்ணது தப்பு தான், அதனால எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா. இப்ப முத்து சொல்றாரு, ஜீவா நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு, உங்க மேல நாங்க கோவமா தான் இருந்தோம், ஆனா வந்து உங்களை விட இவங்க 2 பேரும் ரொம்ப கேடியா இருக்காங்க, இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை, இனிமேவாது நீங்க நேர்மையா இருங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ஜீவா வந்து மனோஜையும் ரோஹிணியும் பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு போறாங்க. அப்ப ரவி கேக்குறாரு, டேய் அப்போ இத்தனை நாளா இங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தல்ல. ஸ்ருதி வந்து, ரோஹிணி நீங்க இவ்ளோ நேரம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, ஆனா நீங்களும் தான் சேர்ந்து உண்மையை மறைச்சிருக்கீங்க, இதுல ஷோரூம் ஆரம்பிச்சதுக்கு உங்க அப்பா தான் பணம் அனுப்புனாரு அப்படின்னு சொல்லி பொய் வேற சொல்லியிருக்கீங்க. அப்போ மனோஜா உங்க அப்பா கூப்பிட்டு, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, இதுக்குதான் நீ அத்தனை டிகிரி படிச்சிருக்கியா, உன்னெல்லாம் என் பையனை சொல்லவே எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரோஹிணிய கூப்பிடுறாரு, ரோஹிணி இந்த பணத்துலதான் நீங்க கடைய ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ரோஹிணியும் ஆமா அங்கிள் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. விஜய வந்து மனோஜ இந்த பக்கம் வா அப்படின்னு அவங்க பக்கத்துல கூப்பிடுறாங்க. அப்போ உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், என்கிட்டயே ஏமாத்திட்டல அப்படின்னு அவங்க காலரை புடிச்சு கேக்குறாங்க. எப்படிடா என்னை ஏமாத்த மனசு வந்துச்சு அப்படின்னு விஜயா வந்து மனோஜ கேட்டதும் மனோஜ் பயத்துல, அம்மா சாரிமா இந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ரோஹிணி தாமா சொன்னா, எல்லா ஐடியாவும் அவதாமா கொடுத்தா அப்படின்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருமே ரோஹிணி பக்கம் திரும்பிட்டாங்க. விஜயா வந்து மனோஜை விட்டுட்டு ரோஹிணி அப்படியே பாக்குறாங்க. இதோட எபிசோட நிறுத்துறாங்க. நாளைக்கோட எபிசோடு தான் இன்னும் சூப்பரா இருக்கு. விஜயா வந்து ரோஹிணிய செம்ம அடி அடிக்கிறாங்க. அன்னைக்கு உங்க அப்பா பணம் அனுப்புனாரு, அதுலதான் கடை ஆரம்பிச்சோன்னு சொன்னேன். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.